எதிர்க்கட்சியை சார்ந்தோரை கொலை செய்யும் அளவிற்கு திமுகவினருக்கு பதவி வெறி தலைக்கேறிவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். உங்க விரிவான தகவல்கள். தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படாரத்துல அதிமுக நிர்வாகி முத்து பாலகிருஷ்ணங்கிறவரை திமுக நிர்வாகி கருணாகரன் உள்ளிட்டோர் லாரி ஏற்றி படுகொலை செய்திருப்பதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது அப்படின்னு ஆரம்பிக்கிற இந்த ட்வீட்ல எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ட்வீட் வெளியிட்டிருக்கிறாரு. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கொலைக்கு தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படாரத்துல முத்து பாலகிருஷ்ணனை கொலை செய்ய முயன்ற திமுக நிர்வாகி கருணாகரன் உள்ளிட்டோர் படுகொலை செய்திருப்பதாக வரக்கூடிய செய்தி அதிர்ச்சி அளிக்கிறதுன்னு ஆரம்பிக்கிறார். அதுல இக்கொலைக்கு உள்ளாட்சி தேர்தல் போட்டியும் ஒரு செய்திகள் வருகின்றன. இதையும் தனிப்பட்ட கொலை என்ற அளவோடுதான் திமுக அரசு கடந்து செல்ல முடியுமான்னு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. திமுக ஆட்சியில் உள்ளாட்சி தேர்தல் என்பது இவர்களின் அராஜகத்துக்கு இடையில் தான் நடைபெறும் என்பது நாடறிந்த உண்மைன்னு குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் அதற்காக எதிர்க்கட்சியை சார்ந்தோரை கொலை செய்யும் அளவிற்கா திமுகவினரின் பதவி ஏறி தலைக்கேறி விட்டதா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. சட்டம் ஒழுங்கை அடியோடு சீர்குலைத்து விட்டு அதை தட்டி கேட்கும் இடத்தில் உள்ள எதிர்க்கட்சியினரின் உயிருக்கே பாதுகாப்பற்ற நிலையில் தமிழ்நாட்டில் படு பாதாளத்துக்கு தள்ளியுள்ள திமுக அரசுக்கு தனது கடும் கண்டனம்னு குறிப்பிட்டிருக்கிறார். முத்து பாலகிருஷ்ணனை கொலை செய்த வழக்கில் தொடர்புடைய திமுக பிரமுகர் கருணாகரன் உள்ளிட்ட அனைவர் மீதும் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி திமுக அரசை வலியுறுத்துறோம் அப்படின்னு சொல்லி தன்னோட ட்விட் பக்கத்துல அவர் வெளியிட்டிருக்கிறாரு. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.